இங்க ஒரு அம்மா காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் அவசர அவசரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்கூல் போறவங்களுக்காக. ஸ்கூல் போற அவங்களோட குட்டி பொண்ணுக்காக கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. 7:30 ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும், சீக்கிரமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்டோட ஷர்ட்டை போயிட்டு அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அயர்ன் பண்ணி முடிச்சதும் அவங்க ஹஸ்பண்ட் அதை வந்து வாங்கிட்டு யூ ஆர் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த குட்டி பொண்ணும் டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு மெதுவா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த அம்மாவும் இதை எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வந்து உட்காடுறாங்க. அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்காக டோஸ்டட் பிரெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த குட்டி பொண்ணும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த குட்டி பொண்ணுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட இன்னைக்கும் எதையும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு, நான் உனக்கு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் பேக்ல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணோட புக்ஸ் திங்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஷூ போட்டு விடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட நீ எப்பவுமே குட் கேர்லா நடந்துக்கணும், கிளாஸ்ல மிஸ் சொல்றதான் கேட்கணும், நல்லா படிக்கணும், நல்லா கவனிக்கணும்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் சரிங்கம்மான்னு சொல்றா. அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாக்கு பாய் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. அவங்க 2 பேரும் கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த அம்மா கிச்சன்ல போயிட்டு வாஷ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி சிங்க்ல வச்சுட்டு இவங்க பிரேக்ஃபாஸ்ட் போட்டுட்டு வந்து டேபிள் மேல உட்காடுறாங்க. இவங்க சாப்பிடலான்னு உட்காரும் போது அந்த டேபிள்ல அவங்க சாப்பிட்டு விட்ட பிளேட்ஸ், அந்த பொண்ணு வச்சுட்டு விளையாடின டாய்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இவங்களும் அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சிங்க்ல வச்சுட்டு வந்து உட்கார்ந்தா டைம் ஆயிடுச்சு இவங்களோட ஒர்க்குக்கு. இவங்களுக்கு 11:15 ஆயிடுச்சு. இவங்களோட ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா லாகின் பண்ணதுமே டீம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருது. எல்லா அம்மாக்களும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் தராங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்ட் டைமுக்கு அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது.